Hi, I'm Janvi. இது ஏன் டயரி? என்னோட சொந்த டயரி. எல்லா டயருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். அந்த கதைகள்ல எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ கனவுகள் அடங்கி இருக்கும். பொதுவாக அந்த கதைகளை அது எழுதினாங்க அவங்கள தவிர வேற யாரும் படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா என்னோட கதையை உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை என்ன தவிர வேற யாரும் எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது தாயே அம்மா. அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர். ஒரு டான்ஸ் இன்ஸ்டிடியூட்டே வச்சிருக்காங்க. அங்க என்ன மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு அவங்க தான் டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. பார்க்கும் போதே தெரியுதுல்ல, அம்மா ரொம்ப அழகு. ஒருவேளை நானும் உங்களை மாதிரி இருப்பேனோ? இது என் அப்பா ஒரு பெரிய கம்பெனில எம்டியா இருக்காரு. அப்பா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அம்மாவை ரொம்ப கேர் பண்ணுவாரு. அப்படியே என்னையே நல்லா கேர் பண்ணுவார்ல. ஐஷு, என் பெல் பாத்தியா? அந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கு ஜூ. ஐஷு, என் லேப் பாத்தியா? நேத்து ஹால்ல நீ தானே வர்க் பண்ணிட்டு இருந்த. அது அங்க தான் இருக்கும். தோ வர. ஐஷு, என் സോക്ക് இங்க தான் இருக்கு. ദോ. ഞാൻ നിങ്ങളോട് കഴിഞ്ഞ മാസം പോയി കാണാൻ പറഞ്ഞ ക്ലയന്റ് ആണ്. ഇതുവരെ നിങ്ങൾ പോയി കണ്ടിട്ടില്ല. വേണ്ട വേണ്ട, എനിക്ക് നിങ്ങളുടെ ഒരു എക്സ്ക്യൂസും കേൾക്കണ്ട. പോതു. അജു ഒരു വാക്കൂടെ. ഐഷു, നിന്റെ അടുത്ത് ഒരു പ്രാവശ്യം പറഞ്ഞാലേ മതിന്ന്. നിങ്ങൾക്ക് പറ്റില്ലെങ്കിൽ ഈ ജോലി നിർത്തിയിട്ട് പോകണം മിസ്റ്റർ. എനിക്കിപ്പോൾ നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ സമയമില്ല. നിങ്ങൾ ഓഫീസിലോട്ട് നേരിട്ട് വാ. சார், மேம் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இல்லை, மேம் பார்த்துட்டு நிற்கிறாங்க சார். சாரி, கொஞ்சம் பிஸியாக இருக்கும். போயிட்டு சீக்கிரம் வர. அம்மா வந்து சென்னை, அப்பா ஃப்ரம் கேரளா. அதனால எனக்கு தமிழும் தெரியும், அதை விட மலையாளம் நல்லா தெரியும். And again, I'm Janvi, and this is my diary. My very own diary, the diary that I hope and the last to write. ജൂൺ 15. ഞാനൊരു കുഞ്ഞു പൊട്ടായി അമ്മയുടെ ഗർഭപാത്രത്തിൽ പറ്റി പിടിച്ചിരിക്കുകയാണ്. ജൂൺ 22. ഇപ്പോ ഞാനൊരു കോശമായി. ജൂലൈ 5. அம்மா அப்பா கிட்ட நமக்கு பாப்பா பொறுக்க போகுதுன்னு சொல்றாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ சந்தோஷம்னு தெரியுமா? எனக்கு இப்போ சின்ன சின்ன கை, கால், வயிறு எல்லாம் வந்துருச்சு. அம்மாவோட இதய துடிப்பு எனக்கு கேக்குது. இப்போவே வெளியே வந்து அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, பிராக்டிஸ் வச்சிருக்கியா?
ஏண்டி மேம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல. அதான் எனக்கும் புரியல. இன்னும் புரியலையா? அம்மா ஆக போறேன்டி. அப்படியா மேம்? கண்டிப்பா ட்ரீட் வேணும். ஏண்டி நான் சொன்னேன்ல யாருக்கிட்ட சொல்ல வேணான்னு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அதுவும் சரிதான். ஹலோ, என்ன ஒரு நல்ல பேரு யோசிச்சு சொல்லு. பாயா கேர்ளா? கேர்ள். அட ஆசைய பாரு. ஜான்வி நல்லா இருக்கா? முடிவு பண்ணிட்டியா? ஒரு நிமிஷம், இதோ வர. அஜு, അജുങ്ക പാറ് நல்லா இருக்கா? പക്ഷേ പെൺകുട്ടി എന്ന് പറഞ്ഞപ്പോ അച്ഛന്റെ മുഖം വാടിയോന്നൊരു തോന്നൽ. காலையில இருந்து நம்ம ஒரு வாய் கூட சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. ராத்திரி അച്ഛൻ അമ്മയോട് പറയാ. ഐഷു, നമുക്കിത് വേണ്ട. അജു തപ്പ്. തെറ്റും ശരിയൊന്നും എനിക്കറിയില്ല. ഇത് ശരിയാവില്ല. ഒന്നാമത് നിനക്കറിയാലോ എൻ്റെ ഫാമിലി. போதும். எப்படி சொல்ல முடியுது அஜுனால? உன் ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் சொன்னதுனால உனக்கு தெரிஞ்சிருச்சு இது பொன் குழந்தைன்னு. ஒருவேளை பிறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா தூக்கு குப்பையில போட்டுருவீங்களோ? எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன். கேட்ட பாசம் யாவும் அம்மா மோத்தல ஒரு சிரிப்பு கூட இல்லை. கூடிய சுத்தி தற்கொலையும் பண்ணி பார்த்தேன். அடா முடியல. ஐஷு, ஆர் யூ ஓகே? போலாமா? விட்டு போகாதே உயிரே நீ, இருளின் மறைவில் என்னை தவிக்க விட்ட ஒரு பெண் என்று ஆனதனாலே என்னை வேண்டாம் என்று நீ நினைத்தாயோ? உன்னை பார்க்க நான் காத்திருந்தேன். ஏன் கண்ணிரண்டை கைத்து விட்டாயோ? கண்ணில் வைத்து நீ காப்பாய் என்றாய். ஏன் கலைத்து விட தலையசைத்தாயோ? ஏம்மா அப்ப என்ன சொன்னாலும் ஒத்து போறீங்க? இந்த வாட்டியாச்சும் எதிர்த்து நிக்கலாமே. வயிற்றை தடவி நீயும் சொன்ன கதைகள் யாவும் பொய்யா பொய்யா? நம் இதயத் துடிப்பில் நானும் கேட்ட பாசம் யாவும் பொய்யா பொய்யா? உண்ட உணவில் பாதி எனக்கு தந்தது எல்லாம் அமிலம் மாற்றா. இந்த உலகில் வந்து உன்னை பார்க்கும் எண்ணம் எல்லாம் கருவறையின் கனவுகள். விட்டு போகாதே உயிரே நீ, இருளின் மறைவில் என்னை தவிக்க விட்ட உன்னை பார்க்க நான் காத்திருந்தேன்.
Aju, is she okay? യാ ഓക്കെ ആണ്. ഓക്കെ. Okay. Then, please sign. ധാരന്റെ റൂമിലെ ഡോക്ടർ കൂർമ്മയാണ് ആയുധങ്ങളെ എടുത്ത് എന്നെ നോക്കി വരുമ്പോ അത് ரொம்ப பயந்துட்டேன். அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா யாருக்கே மட்டும் யாரும் கேட்கல. ഓപ്പറേഷൻ ടേബിളിൽ അമ്മയെ ഡോക്ടർ സൂചി വെച്ചപ്പോ അമ്മയ്ക്ക് വേദനിച്ചപ്പോ എനിക്ക് സങ്കടം വന്നു. പാവം എന്റെ അമ്മ എന്റെ പ്രതിഷേധം വകവയ്ക്കാതെ എന്റെ കുഞ്ഞി കാൽവിരലുകളെ രാജ്യം നുറുക്കിയെടുത്തു. പിന്നെ പിന്നെ എന്റെ കൈ, കാൽ, വയറ് എല്ലാം 15 മിനിറ്റ് കൊണ്ട് അവർ കലക്കിയെടുത്തു. മാസം പ്രായമുള്ള ഭ്രൂണമായിരുന്നെങ്കിലും എനിക്കും ഉണ്ടായിരുന്നു ആത്മാവ്. അങ്ങനെ എൻ്റെ ആത്മാവ് നിലാവിന്റെ കൽപ്പടകൾ കയറി യാത്ര തുടങ്ങി. ഇനിയുള്ള കുറിപ്പിന് തീയതികളില്ല. കലണ്ടർ തൂങ്ങാത്ത, ചുവരുകളില്ലാത്ത ലോകം ആദ്യം എന്നെ പേടിപ്പിച്ചെങ്കിലും പതുക്കെ പതുക്കെ മനസ്സ് തണുത്തുകൊണ്ടിരുന്നു. അവിടെ എത്തിയപ്പോൾ എൻ്റെ പ്രായത്തിലുള്ള നിറയെ കുട്ടികൾ, അമ്മയുടെ രൂപം തോന്നുന്ന കുറേ അമ്മമാർ, കുറേ ചേച്ചിമാർ അവരുടെ അടുത്തേക്ക് ഓടി വന്നു എന്നെ കോരിയെടുത്ത് ഉമ്മ വെച്ചു. എടുത്ത മുടിവ് തപ്പടിച്ചും തോന്തജു. அஜு, எடுத்த முடிவு தப்படிச்சுன்னு தோந்தா? நான் ஒன்று கேட்கட்டுமா? இன்னொரு வாட்டி பெண் குழந்தைனா அஜு, இன்னொரு வாட்டி பெண் குழந்தைனா இதேதான் முடிவா? சொல்ல அஜு. Ajal, I'm sorry to say this. உங்கள் ஒய்ஃப்க்கு இனிமேல் ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் இல்லை. உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும் தெரியலடா. அபோர்ட் பண்ணும்போது அது தெரிஞ்சது. அப்போ உங்கள்கிட்ட பேச முடியலை. അമ്മ കരയണ്ടാട്ടോ. അമ്മയ്ക്ക് വേഗം ഒരു വാവയെ തരാൻ ഞാൻ ദൈവത്തോട് പറയാം. ആനാ ഒരുവേള
அதுவும் பெண் குழந்தையா இருந்தா எனக்கு செஞ்சது செஞ்சிடாதேங்க அம்மா. ஏன்னா ரொம்ப வலி எடுக்கும், தாங்கவே முடியாது. தப்பாயிடுச்சு ஐஷு, தப்பாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கவே கூடாதுமா, எடுத்திருக்கவே கூடாது. கருவிலேயே கலைந்த கருக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகில் வாழ்வதே ஒரு கனவென்று. கருவிலேயே கலைக்கப்பட்ட கருக்களுக்கும் கனவுகளுக்கும் இப்படம் ஒரு சமர்ப்பணம்.